ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு பழைய பாட்டை டிஸ்கஸ் பண்ணுவோம். 1969 நம்மலாம் செகண்ட் ஆர் தேர்ட் கிரேடில் இருக்கும்போது வந்த எல்லோரும் நலம் வாழ நான் பாடுவேன் அப்படிங்கிற ஒரு பாட்டு. இந்த பாட்டோட விஷுவல்ஸை நான் இந்த தடவை கொடுக்கல. அதுக்கு மெயின் காரணம், வழக்கமான சினிமாவில் வர்ற வழக்கமான கதாநாயகன் ஹீரோயின் த தேர்ட் பர்சன் ட்ரையாங்கிள், அதில் வழக்கமாக அந்த கேரக்டர்ஸ் கொடுக்குற எக்ஸ்ப்ரெஷன், இதை பார்த்துட்டு நம்ம அந்த பாட்டில் பிரதானமாக த ஜீனியஸ் கம்போசர் எம்எஸ்வி கொண்டு வந்திருக்க சங்கதிகளை கோட்டை விட்டுருவோம். என்னென்னா, இதில் இருக்கிற அந்த பியானோ அப்ராகியோஸ், அந்த வயலின்ஸ், அந்த டிப்பிக்கல் சிம்ஃபனி லைக் அரேஞ்ச்மெண்ட், அதை நான் லேட்டர் ஆன் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதே மாதிரி இந்த ஃபீமேல் கோரஸில் இருக்க அல்டோ பெனல்டோ லெவலுக்கு போகிறது, வால்ஸ் ரிதம், பாட்டுக்கு சூஸ் பண்ண வால்ஸ் ரிதம், அந்த பிராஸ் செக்ஷனில் இருக்க காம்ப்ளெக்ஸ் அரேஞ்ச்மெண்ட்ஸ், இதை தவிர பாடுறவங்களோட குரலில் இருந்து இவர் எக்ஸ்ட்ராக்ட் பண்ண அந்த டெனார் ஆஸ் வெல் அஸ் த டோன், அந்த பேத்தோஸ்க்கு கரெக்டாக பொருந்துகிற மாதிரி இந்த சோகத்துக்கு, இதெல்லாம் நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாதுங்கிறதுக்காகவே நான் அந்த விஷுவல்ஸை கொடுக்கல. வாங்க பாட்டுக்குள்ளே போவோம். பாட்டு பல வெர்ஷன்ஸ் ஆன்லைனில் இருந்தாலும் யூடியூப்பில் 2-3 வெர்ஷன் இருக்குது. நான் உங்களுக்கு இந்த கூல் டோடு அப்படின்னு ஒரு சைட்டில் இருந்து ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு பெஸ்ட் வெர்ஷனை எடுத்து கொடுத்துருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா பியானோவில் கம்போசரே உட்காந்துருக்காரு, கார்டு வாசிக்க கிட்டாரிஸ்ட் ஒரு பக்கம், அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு சைடில் பிராஸ் செக்ஷன், அதாவது தூபா, பகுல், ட்ரம்பட்ஸு, சாக்ஸு எல்லாம் இருக்காங்க, ஒரு 7-8 பேர். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா வயலினிஸ்ட் ஒரு 20 பேர் 3 ரோஸில் இருக்காங்க, வேரியஸ் நோட்ஸை வாசிக்க. இன்னொரு பக்கம் ட்ரம்மர் பிரஷோட உட்காந்துருக்காரு, எஸ்பெஷலி ஆன் ஸ்னார் ட்ரம். ஆப்போசிட்டில் ஒரு 5-6 ஃபீமேல் சிங்கர்ஸ் இருக்காங்க கோரஸ்க்காக. இது வால்ஸ் ரிதம். ஆரம்பமே பியானோ ஆர்பெகியோ கார்ட்ஸ், ஆரம்பமே தீர்மானம் ஆகிறது டி கார்டில் கூடவே விண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஒரு ப்ரீஆம்பில் பாட்டை பற்றி கொடுக்குது, வாட் த சாங் இஸ் கோயிங் டு பி அபவுட். நீங்கள் பல்லவி ஆரம்பித்த உடனே ப்ரஷும் சரி பியானோவும் வால்ஸ் ரிதமில் ரொம்ப இணக்கமாக ஒரு கவுண்டர் ஒரு வயலின்ஸ் அங்கங்கே கொடுக்குது. இன்டர்லூடு போனோடனே பல்லவி முடிஞ்சு ஃபஸ்ட் இன்டர்லூடில் பியானோவும் பீட்ஸும் சேர்ந்து பிறகு ஃபீமேல் கோரஸ் பெனல்டோ லெவலுக்கு போகிற மாதிரி வயலின் ரெஸ்பான்ஸோட அப்படியே ஒரு வெள்ளம் மாதிரி பாஞ்சு போய்கிட்டே இருக்கும், நீங்கள் கவனிக்கலாம். ஸ்டான்ஸாவில் சோலோ வயலின்ஸ் ஃபில்ஸு கான்ஸ்டண்ட்டாக ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரும். பேக்ரவுண்டில் இருக்கிற வயலின் டெம்போவை ஏற்றிக்கிட்டே போகும். செகண்ட் இன்டர்லூடில் பார்த்தீங்கன்னா பியானோவும் கார்ட்ஸும் போட்டி போடும்போது ட்ரம்பட்ஸ் ஒரு கிளைமேக்ஸில் ஒரு தீர்மானம் கொடுக்கும் பாருங்கள், அப்படி தூக்கி விடும், பம் பம் பம். கிட்டார் கார்ட்ஸ் டியும் எஃப்பும் ஸ்டான்ஸாவில் கேட்டுக்கிட்டே இருக்கு. தேர்ட் இன்டர்லூடில் ஃபீமேல் கோரஸ் பெனல்டோ லெவலில் ஆரம்பித்தது ஆல்டோ லெவலுக்கு போகிறத நீங்கள் கவனிக்கலாம். அதாவது 5வது ஆக்டேவுக்கு போகுது மெலடி இன்டர்வலில். லிரிக்ஸ் எதை கன்வே பண்ணுதோ அதை மியூசிக் அரேஞ்ச்மெண்ட் அபட் செஞ்சு கொடுத்து, இன்ஃபேக்ட் ஆர்குமெண்ட் செஞ்சு தர்றதை தான் நான் பார்க்குறேன். அட் த எண்ட், அட் த கிளைமேக்ஸ், கம்போசரும் சரி மியூசிஷியன்ஸும் சரி வேர்வை மலையில் நனைஞ்சபடி இருக்கிறத உணரலாம். இதில் சிம்ஃபனி எங்கேருந்து வருது அப்படிங்கிறதுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன்னு சொன்னேன். எம்எஸ்வி ஒரு சிம்ஃபோனிக் டைப் ஆஃப் அரேஞ்ச்மெண்ட்ஸை எம்ஜிஆர் படத்துக்கும் பண்ணியிருக்காரு. கண் போன போக்கிலே கால் போகலாமான்ற பாட்டை சொல்லலாம். புதிய பறவை படத்தில் ஒரு இன்ஸ்ட்ருமெண்டல் இது கொடுத்துருப்பாரு டைட்டில் மியூசிக்கில். இந்த பாட்லையும் இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண பாட்லையும் இன்னும் சில பாட்டுங்களும் இருக்குது, அதை நான் ஃபியூச்சரில் கோட் பண்ண தயார். இந்த பாட்டில் பொறுத்த வரைக்கும் சிம்ஃபனி ஏன் சொல்கிறேன்னா, காம்ப்ளெக்ஸ் அரேஞ்ச்மெண்ட்ஸ் இருக்கணும், மியூசிக்கு நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்கணும், அட்லீஸ்ட் 4 மூமெண்ட்ஸ் இருக்கணும். மூமெண்ட்னா என்னென்னா ஒரு அந்த இது போய்கிட்டே இருக்குது, இன்டர்லூட்லேயும் சரி ப்ரீலூட்லேயும் ஒரு ட்ரம்பட் பீசஸ் போய்கிட்டு இருக்கு, அதை ஃபாலோ பண்ணி அதை ஓவர்லாப் பண்ணி வயலின்ஸ் வருது, அதோடு அந்த ஃபீமேல் கோரஸ் வருது. இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ரீலூட்லேயும் சரி செகண்ட் இன்டர்லூட்லேயும் அந்த மாதிரி அந்த 4 மூமெண்ட்ஸை எக்ஸாக்டாக கொடுத்துருப்பாரு. இன்ஃபேக்ட் இவருக்கு அப்புறம் வந்தவங்கெல்லாம் அது சிம்பனினா என்னன்னு சொல்லி கிளாஸஸ் அட்டென்ட் பண்ணி தே ப்ராப்பர்லி லேர்ன்ட் வெஸ்டர்ன் மியூசிக் அரேஞ்ச்மெண்ட். ஆனால் இவர் அது எதையும் படிக்க முடியாத ஒரு காலகட்டத்தில் இருந்தவர். 50ஸ்லையும் 60ஸ்லையும் இந்த பாட்டெல்லாம் 60ஸ்ல வந்தது.
இது அவருக்கு எப்படி தெரியும்? அப்ப இன்டர்நெட்டும் கிடையாது. He didn't attend any classes. Then how did he know that such a symphonic arrangement பண்ண முடியும்? அதுல 4 மூவ்மெண்ட்ஸ் வரணும், அதை இப்படி கிரியேட் பண்ணணும். God only knows. இது ஒரு மிராக்கிள்.